ஹாய் மக்களே, உங்கள் குழந்தைங்களுக்கு மீன் சாப்பாடு ஊட்டணுமா? அப்போ மீன் சாப்பாடு ஊட்டுறப்ப குழந்தைங்க வாயில் மீன் முள் போயிடும். ஊட்டுறப்ப கவனமாக ஊட்ட முடியாது. பயப்படுறீங்களா? அதுக்கு கவலைப்படாதீங்க. அதுக்கு குழந்தைங்க என்ன அளவு சாப்பிடுமோ அதுக்கு முன்னாடியே 2 மீனோ 3 மீனோ உங்கள் குழந்தைங்க என்ன அளவு சாப்பிடுமோ அந்த மீன் முள் இல்லாமல் எடுத்துக்கிட்டு ஒரு கிண்ணத்தில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி அந்த மீனை வச்சு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூளை போட்டு வேக வச்சுருங்க. வேக வச்சதுக்கப்புறம் எடுத்து தனியாக பிளேட்டில் வச்சு முள் இல்லாமல் எடுத்து வெறும் சதையாக எடுத்து முள் இல்லாமல் சதையாக எடுத்துங்க. எடுத்துக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூனு 2 ஸ்பூனு எண்ணெய் ஊற்றி அந்த மீனை நல்லா போட்டு பொரியல் மாரி முட்டை பொடி மாஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்தமாரி பொடி மாஸ் செஞ்சு காரத்தூள் போடாமல் மிளகுத்தூள், ஜீரகம், பெருஞ்சீரகம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் சாப்பாட்டில் வச்சு குழந்தைக்கு ஊட்டுங்க. உங்களுக்கு பயப்படாமே நீங்கள் ஊட்டலாம். குழந்தைங்களுக்கு மீன் ஊட்டின மாதிரியும் இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மீன் குழம்புலேருந்து எடுத்து ஊற்றாமல் ஃபஸ்ட்டே குழந்தைங்களுக்குன்னு ஒரு 2 மீன் போட்டு வேக வச்சு இது தனியாக இது பண்ணி முட்டை பொரியல் மாரி வறுத்து வச்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. பெருஞ்சீரகத்தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள் இதெல்லாம் போட்டு முட்டை பொடி மாஸ் மாதிரி ஃப்ரை பண்ணி கொஞ்சமாக தேவையான ஆயில் எடுத்து ஊற்றிட்டு செஞ்சு முன்னாடியே ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு வச்சு ஊட்டுனா கொஞ்சம் பயம் இல்லாமல் ஊட்டலாம். குழந்தைங்களுக்கு மீன் ஊட்டின மாரி இருக்கும். இது ஒரு டிப்ஸு பிடிச்சிருந்தா